தலைவரை தொண்டன் தேர்ந்தெடுக்கிறான். அதான் அதிமுக. தலைவனை திணிப்பது திமுக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதா அம்மா வந்தபோது அதிமுக அவங்களை ஏத்துக்கிடல. 89 ஜெயலலிதா ஏத்துக்கிடல. அவங்க தனியா போராடி சேவை சின்னத்துல வச்சு 27 சீட்டு வெற்றி பெறாங்க, ஏத்துக்கிடல. அதற்கு பிறகுதான் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. 89, 90, 91 தான் அவங்க பெரிய ட்ராக் எடுத்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதிமுகங்கிற அந்த கட்சி மிகப்பெரிய கட்சி. அதிலிருந்து எத்தனையோ வருடங்களாக, ஆரம் வீரப்பன் காலத்திலிருந்து எத்தனையோ வருடங்களாக திமுக ஆட்களை எடுத்துக்கொண்டே இருக்கு. அங்க யாரெல்லாம் வளர்றானோ அதுல வளர்றவங்க தப்பு பண்றவன் எவனோ அவனெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு ரிசர்வ் பேங்க்ல போய் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க திருடுறதுக்கு ஏதாவது திறமை உள்ளவன் இருந்தா அவனை நான் தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? என்னுடைய நோக்கம் என்ன? வங்கி திருட்டுகள் பண்றது தானே என்னுடைய நோக்கம். அந்த மாதிரி அர்ஷத் நேதாக்களை எல்லாம் அதிமுகல இருந்து திமுக தொடர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கு. கடந்த 30 வருடங்களாக திமுகல ஒரு தலைவன், திமுகவால் உருவாக்கப்பட்டவன் யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. இந்த குறுநில மன்னர்களுடைய பையனை விட்டுருங்க, அது பர்த் சர்டிபிகேட். நம்ம அலாவுதீன் கில்ஜியோட குடும்பத்தை விட்டுருங்க, அதுவும் பர்த் சர்டிபிகேட். பிரயோஜனம் இல்லை. இவருக்கு பிறந்தேங்கிறதுனால அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா யாராவது உருவாக்கினாங்களான்னு கேட்டா இல்ல. அதிமுக உருவாக்கி இருக்கு, பலதை உருவாக்கி இருக்கு. ஒரு எடப்பாடிங்கிற ஒரு மனிதனை கூட்டு தலைவனாக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கு. நீங்க யாருமே ஒரு விஷயத்த பார்க்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை ஐயாவுக்கு இது நல்லா தெரியும். அவர் தான் அதை எடுத்து சொல்லணும்.